குயவன் கையின் களிமண்ணாக நாம் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் குயவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். குயவனே குயவனே களிமண் நான் என்று இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அழகான காட்சிகளை தீர்க்க நங்கே பதிய வைக்கின்றதை நாம் பார்க்க முடியும். அப்படி எரேமியா 18வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வசனம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அந்த இடத்துல உனக்கு சில காட்சிகளை காண்பிப்பேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்க. 6வது வசனத்திலே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் எப்படி குயவன் கையிலே இருக்கிறதோ அப்படி நாமோ கடவுளுடைய கையில இருக்கின்றோமா? இந்த குயவன் வீட்டுல பார்க்கின்ற காட்சி என்னன்னா, முதல்ல இந்த களிமண்ணை எடுத்து அவன் எடுத்ததுமே ஒரு பானையை செய்துறது இல்லை. அவர் போட்டதை மிதிப்பார், மிதிச்சு லகுவாக்குவார். அவருக்கு அந்த பதம் அவருக்கு தெரியும். இது கட்டியா இருக்கு, இது கிறுக்கு பிடிச்சிருக்கு, ஆகவே இது கொஞ்சம் போட்டு மெதிக்கணும். மெதிச்சு 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 அதை பதப்படுத்தி அதற்கு அப்புறமா வச்சு சுத்துவார் அந்த வீல்ல. அப்படியே சுத்தி விட்டதுமே அவர் மனசுல ஒரு டிசைன் வச்சிருப்பார். அந்த டிசைன் அந்த பர்பஸுக்காக அப்படியே வடிவமைப்பார். அவருக்கு அது முழுவதும் அவர் நினைச்சது போல வர வரைக்கும் அதை விட மாட்டார். அது வந்த பிறகு அழகா எடுத்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. பல நேரங்களிலே இடிபாடுகள் நெரிப்பார் ஆண்டவர். இங்கிருந்து கல்லை எடுப்பார். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவார். சில காரியங்களிலே பதப்படுத்துவார். அதற்கு பிறகு சுத்தி விடுவார். நம்ம அப்புறமா அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்திலே நம்மை அழகாய் வடிவமைத்து எடுக்கின்ற அந்த பர்பஸ்ஃபில்ட் லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். குயவன் கையின் களிமண்ணாக நாம இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் குயவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். குயவனே குயவனே களிமண் நான் என்று இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் களிமண் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். நீர் குயவன், உம்முடைய கரங்களிலே நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் கேள்வி கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் கர்த்தாவே, நீர் எங்களை வணைந்து உம்முடைய சித்தத்திற்காக, திட்டத்திற்காக எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.